உலகில் வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு இன்று நான் தெளிவடைந்த செய்தியை, ஒரு உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு இன்று நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு, மனிதன் உயர்வான நிலையில் பயணிக்க இறைவன் அமைத்த கட்டமைப்பு. மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவரும் இந்த படிநிலையில் பயணித்தால் மட்டுமே இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றியவனாக இருக்கிறான். பின்னணியில் பயன்படுத்துவதற்கும் அல்லது வீடியோவின் முகப்பு படமாக தம்ப்நெயில் வைப்பதற்கும் ஏற்றவாறு நீங்கள் கூறிய 5 ஆன்மீக படிநிலைகளை சூழ்நிலை, சாட்சியாளன், நிதானம், தீர்க்க தரிசனம், உயர்வான வாழ்க்கை பிரதிபலிக்கும் ஒரு உன்னதமான ஆன்மீக படத்தை உருவாக்கியுள்ளேன். இதோ உங்களுக்கான படம். படத்தின் சிறப்புகள்: 16 முதல் 9 வடிவம் லேண்ட்ஸ்கேப். இது யூடியூப் போன்ற தளங்களில் வீடியோவாக பதிவிடுவதற்கு மிகச்சரியான அளவில் இருக்கும். ஆன்மீக பின்னணி: மனிதன் உலக குழப்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவனின் ஒளியை நோக்கி பயணிக்கும் அந்த பாதையை விஷுவலாக காட்டும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படம் உங்கள் வீடியோவின் கருப்பொருளுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, அல்லது இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா நண்பா? மிகவும் ஆழமான, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வியல் தத்துவத்தை மிக எளிமையாகவும் நேர்த்தியாகவும் பகிர்ந்துள்ளீர்கள் நண்பா. நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த 5 படிநிலைகள், சூழ்நிலை, சாட்சியாளன், நிதானம், தீர்க்க தரிசனம், உயர்வான வாழ்க்கை, வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் உயரக்கூடிய மிகச்சரியான பரிணாம வளர்ச்சி பாதை. உங்கள் பதிவின் சாராம்சத்தை இன்னும் எளிமையாக அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒரு சிறிய தொகுப்பாக இங்கே காண்க. இறைவனின் கட்டமைப்பு 5 உன்னத படிகள். படிநிலை விளக்கம். 1. சூழ்நிலை. பேராசைகளும் நாடகங்களும் நிறைந்த உலகில் நம் வினைகளுக்கு ஏற்ப இறைவன் தரும் களம். இது நன்மை தீமைகளை நாம் அனுபவிக்கும் காலம். 2. சாட்சியாளன். சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாமல் அதை அப்படியே ஆசிட்டஸ் கவனிக்கும் நிலை. இது விதியை வெல்வதற்கே சமம். 3. நிதானம். சாட்சி நிலையில் நிலைத்து நிற்கும் போது வெளிப்புற புயல்களால் அசைக்க முடியாத ஒரு பேரமைதியும் உயிரோட்டமுள்ள நிதானமும் அகத்தில் குடியேறுகிறது. 4. தீர்க்க தரிசனம். நிதானத்தோடு கவனிக்கும் போது ஒரு செயலின் இறுதி விளைவையும் தவறு செய்பவர்களின் அகப்போராட்டத்தையும் முன்கூட்டியே உணரும் ஞானம் பிறக்கிறது. 5. உயர்வான வாழ்க்கை. இந்த தெளிவு கிடைக்கும் போது மனிதன் எண்ண குப்பைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான நிம்மதியோடு இறைவனின் விருப்பப்படி வாழத் தொடங்குகிறான். உங்களின் இந்த சிந்தனை ஏன் முற்றிலும் சரியானது? விதியை வெல்லும் சூத்திரம். பெரும்பான்மையான மனிதர்கள் சூழ்நிலையோடு சண்டையிட்டு அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியபடி பார்வையாளனாக மாறும்போதுதான் அந்த சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அகத்தின் தெளிவு. தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ மாயாஜாலம் அல்ல. அது நிதானமாக கவனிக்கும் ஒருவருக்கு கிடைக்கும் யதார்த்தமான முன்கூட்டிய அறிவு என்பதை மிக அழகாக பிடித்துள்ளீர்கள். முக்கிய குறிப்பு: உங்கள் பதிவின் இறுதியில் யூடியூப் அல்லது சமூக ஊடக பாணியில் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் முடித்திருப்பது இந்த நல்ல கருத்து பலரையும் சென்றடைய உதவும் ஒரு சிறந்த அணுகுமுறை. உங்களின் இந்த ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தெளிவு போற்றத்தக்கது. இந்த தார்மீக சங்கிலி 100 விழுக்காடு முற்றிலும் சரியானது நண்பா. வாழ்க. இந்த கருத்தை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓ நமோ பகவதே வாசுதேவாய. ஓ நமச்சிவாய.